இடையாப்பூர் அழைக்க சென்ற என்னுடைய சுவாமி இன்னும் காணவில்லை. என் சுவாமியை காண வேண்டும். எப்படி சந்தோஷம் ஆடி பாடிக்கொண்டே என்னுடைய சுவாமியை காண வேண்டும். தோல காத்தில ஆடுது தெரியாது. என்னுடைய சுவாமியை காண வேண்டும். சுவாமி உமாவா? ஐயோ, யார் நீங்க? தெரியவில்லையே. ஐயோ சுவாமி, சுவாமி பார்த்தேன். ஆமாம், அந்த உருவத்தை விட இந்த உருவத்தை மிகவும் நீங்க அழகாக இருக்கு சுவாமி. தப்பான காரியத்தை பண்ண இந்த உருவம் இருக்கு. இந்த உருவம் சொல்லுவோம். கோரைப்பட்டல், குண்டச்சண்டை, நீண்ட நாட்டு, அப்படிப்பட்ட அகோர பந்தி உருவம். இந்த பந்தி உருவத்தை பார்த்து இது அழகாக இருக்கு. சுவாமி உண்மைதான் சுவாமி, நான் வெறுப்பாக இருக்கிறேன் அவனை கொண்டு விட்டு. ஆனா நான் விருப்பத்தோடு இருக்கிறேன் அல்லவா? விருப்பும் வெறுப்பும் ஒன்றாக சேர்ந்தால் என்ன ஆகும் சுவாமி? நடப்பதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? நிலவுதான் உன்னை அப்படியா?
நிலவுதான் உன்னை எண்ணி தவிக்கிறேன். நான் உன்னை எண்ணி பாடு பூங்குயில். நான் உன்னை எண்ணி யாரு பெண்மையில். ஆடாத முல்லை மொட்டு, வாடாத சின்னம் விட்டு, ராக இந்த வீரம் பாடு. அநிலவனா உன்னை எண்ணி பாடுவேன். இது உன்னை எண்ணி பாடு பூங்குயில். இது உன்னை எண்ணி யாரு பெண்மையில். வானிலவுனா உன்னை எண்ணி பாடுவேன். உன்னை எண்ணி பாடு பூங்குயில். நான் உன்னை எண்ணி யாரு ஐயோ, வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயோ. ஏதோ குழந்தை சத்தம் கேட்கிறது. உமா, என்னடி இது? உமா, சுவாமி, என்ன வேலை இது? என்ன உங்களுக்கு தெரியலையா? இல்ல. குழந்தை 3:45 நாழிகை ஸ்ரீபட்டம் 21 நாழி ஆகினாலே 3:45 நாழிகை என்றால் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துல வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமாம் சுவாமி, அது மட்டும் கிடைக்காது. இந்த நம் குழந்தையை பாருங்க. ஐயோ ஐயோ. இந்த குழந்தை எது? சுவாமி, ஆமா, இந்த குழந்தை என்னை பார்த்தால் சிரிக்கின்றது, உங்களை பார்த்தால் இதற்கு சுவாமி முறைக்கின்றது. அரக்கத்தனமாக பிறந்திருக்கிறது. நான் வேண்டாம் என்று சொன்னேன், நீ ஏற்கவில்லை. நீ விருப்பப்பட்டாய், நான் வெறுப்போடு வந்தேன். அந்த மூஞ்சி பத்தியா கோரை பருக்கள் இப்பவே வந்திருக்கு. விகாரமய சூரன், இவனுக்கு பெயரை வைக்க வேண்டும். இவனுடைய பெயர்தான் நரகாசூரன். நரகாசுரன். ஆனால் ஒன்று உமா, எதிர்காலத்திலே இந்த பையன் என் கையில் தான் சாப்பிடுவான். சுவாமி, ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? பெற்ற தகப்பன் பிள்ளையை கொள்வதா? தகப்பனா அக்கிரமம் எங்க நடக்கிறதோ சக்கரமாக சொல்லுவார். சுவாமி. அக்கிரமத்தை அடக்கி தர்மத்தை நிலைநாட்டுவார். என்னதான் இருந்தாலும் தெளிவாக ஆமா, எதிர்காலத்திலே இவன் என் காலத்தால் வாழுவான். என்ன சொல்றீங்க சுவாமி? காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்றிக்கொள். சுவாமி, காப்பாற்றுவதா? ஆமா, சுவாமி, எப்படி என்ன இந்த இது? இது யார கைவிட கனக கங்கன மாலை. அப்படியா? இந்த மாலை சுவாமி. ஆட்டத்தில் இருந்தாலும் அவனுக்கு கை என்பது வர அப்படிப்பட்டு சத்து வாய்ந்த மாலை இந்த மாலை. இந்த மாலை என்னுடைய மகன் கழுத்தில் இருக்கும் வரையிலே என் மகளை நீங்க ஒன்றுமே செய்யக்கூடாது சுவாமி. ஒன்றும் செய்ய முடியாது என்று போடுவார். உண்மைதான். உன் குழந்தையை காப்பாற்ற ஒரு தாய் கருவி செய்யறா. அக்கிரமம் செய்ய போறாங்க, நான் என்ன செய்யறது? எப்படியாவது கொண்டு தானா வேணும். பூமா, இவரை நீ காப்பாற்றிக்கிட்டாய். ஆனால் எதிர்காலத்திலே
இவன் உன்னையே வைவான், சுவாமி உன்னையே கேள்வி கேட்பான், கேள்வியாண்டுவான். அந்த நேரத்துல உனக்கே கோவம் உண்டாகாது. நீ வாங்கலே அவன் கழுத்து மாலை அறுப்ப, நான் அவன் கழுத்துல இருப்பேன். சுவாமி இதற்கு மாற்றமே கிடையாதா? மாற்றம் இவனுக்கு ஒரு பெருமை தரலாம். இந்த நரகாசுரனுக்கு பண்டிகை தீபாவளி பண்டிகை. அப்படியா? இவன் இறக்கின்ற நாளை பூலோக மக்கள் எல்லோரும் புத்தாடை அணிவித்து பலகார பட்சங்கள் சாப்பிட்டு அதுதான் இவனுக்கு ஒரு பெருமை. வேற அந்த பெருமையோ எனக்கு தர முடியாது. அப்படியா? சுவாமி நடப்பதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம். சரி. இப்பொழுது என் குழந்தையை நல்முறையில் வளர்க்க வேண்டும் சுவாமி. சரி, நான் புறப்பட்டு நீயே வளர்த்து வா, பிறகு சந்திக்கிறேன். அப்படியா?